பூண்டு தண்ணீரை எடுக்கலாம். இல்லை பூண்டு வந்து சில பேர் பாலில் வேக வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து நிறைய பால் இல்லாமல் சும்மா ஒரு 50 ml பாலில் வந்து அந்த பூண்டை வேக வைத்து சாப்பிடலாம். இது நமக்கு நல்ல பலன் வந்து தரும். அடுத்து 4வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கம். ஸோ நம்ம க்ளோவ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. யூஸ்வலாக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தாபிதத்தை குறைக்க, வலி நிவாரணி, நமக்கு பல்வலி இருக்கா, க்ளோவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மூட்டு வலி இந்த மாதிரி இருந்தாலும் க்ளோவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இதில் யூஜெனால் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியியல் சத்து இருக்கு. இது வந்து தாபிதத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் மெடிசன்னு சொல்லலாம். நம்ம நிறைய மருந்துகளை விட இது ரொம்ப நல்லா வந்து குறைக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த லவங்கத்தை வந்து எடுத்துக்கலாம். லவங்கம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் இரவு நல்லா ஒரு 4 இல்லைன்னா 5 லவங்கமை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணீர், அளவுகளில் சொன்னோம்னா 70 ml தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணணும். ஒரு பாயில் வந்த உடனே அதை மூடிடணும். மூடிட்டு என்ன பண்ணணும், தினமும் இரவு அதை பருகி கொண்டு வரணும். ஸோ இது வரும்பொழுதும் இந்த தேய்மானத்தில் வரக்கூடிய மூட்டு வலிகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து அதற்கு இருக்கு.